மொட்டை பொம்மை. இது ஒரு திகில் கதை. அம்மா, இன்றைக்காவது கடையில் அந்த பொம்மை இருந்தால் வாங்கி தருவியாம்மா ப்ளீஸ் என்று அடம் பிடித்து கொண்டே வந்தாள் ஸ்வேதாவின் 2 வயதான செல்ல மகள் சுமி. ஸ்வேதாவுக்கு தன் மகள் எப்போது கடைக்கு போனாலும் கேட்கும் அந்த பொம்மையை பார்த்தாலே பிடிப்பதில்லை. முழங்கால் வரை தொங்கிக் கொண்டிருக்கும் அதனின் முடியை பார்த்தாலே அவளுக்கு அருவருப்பாகவும் பயமாகவும் இருக்கும். அதனால் சுமி பலமுறை கேட்டும் அவள் அதை வாங்கி தரவே இல்லை. இன்று அந்த பொம்மையை பற்றி தான் பேசுகிறாள் சுமி என்று தெரிந்ததும், பொம்மை தானே, வாங்கி தரேன், ஆனால் மொட்டையா முடியே இல்லாத பொம்மையாக இருக்கணும், சரியா என்றாள் ஸ்வேதா கோபமாக. சரி, எப்படியோ பொம்மையை வாங்கித்தா, அது போதும் என்றால் சலித்து கொண்டே சுமி. கடைக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாய் பொம்மை செக்ஷனுக்குள் நுழைந்து தேடி, அம்மா இங்கே வந்து பாரேன், அன்னைக்கு காமிச்சேனே அதே பொம்மை, ஆனால் நீ கேட்ட மாதிரியே முடியே இல்லாமல் இருக்குது, இப்போ கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாரே என்று ஒரு மொட்டை பொம்மையை எடுத்து நெஞ்சோடு அழைத்தபடியே ஸ்வேதாவை அழைத்தாள் சுமி. அந்த பொம்மையை ஸ்வேதாவுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. இந்த பொம்மை செய்கிறவங்க ஏன் இப்படி ஒன்று மொட்டையாக செய்கிறாங்க, இல்லைன்னா முழங்கால் வரைக்கும் முடிய வச்சு பேய் மாதிரி செய்கிறாங்க. ச்சே, இன்றைக்கும் வாங்கி கொடுக்கலன்னா இவன் ரகலை தாங்காதே. எவ்வளோ அழகழகாக எத்தனை பொம்மைங்க இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவளுக்கு போயும் இதுதான் பிடிக்குதே, இவளை என்ன தான் பண்ணுறது என்று யோசித்தாள். சரி, இந்த மொட்டை பொம்மை பரவாயில்ல, வாங்கிக்கோ என்றாள் மகளிடம் வேண்டா வெறுப்பாக. சந்தோஷமாக குதித்து கொண்டே பொம்மையை கொஞ்சியபடி வீடு வந்து சேர்ந்தாள் சுமி. வாங்கியதிலிருந்து பொம்மையை கீழேயே வைக்காமல் கையிலேயே வைத்திருந்தாள் சுமி. இரவு தூங்கும் போதும் அதை கட்டிப்பிடித்தபடியே தூங்கினாள். மறுநாள் விடிந்து வெகு நேரம் கழித்து உறங்கிக் கொண்டிருந்த தன் மகளை எழுப்பச் சென்ற ஸ்வேதா அதிர்ந்து போனாள். சுமி கட்டிப்பிடித்து தூங்கிக் கொண்டிருந்த பொம்மைக்கு கொஞ்சமாய் முடி முளைத்திருந்தது. ஐயோ என்று அலறியவள் அந்த பொம்மையை பிடுங்கி வீச எத்தனித்தாள். ஆனால் அந்த பொம்மை சுமியை கட்டிப்பிடித்தபடி இருந்தது. மயங்கியே விழுந்து விட்டாள். அம்மா எழுந்துரு, பசிக்குது என்று எழுப்பிய சுமியின் குரல் கேட்டு தன் படுக்கையிலிருந்து கண்விழித்தவளின் முன்பு மொட்டை பொம்மையை கட்டிப்பிடித்தபடி நின்றிருந்தாள் சுமி.